மண் வளம் காப்போம், மனிதன் நோயின்றி வாழ வழி செய்வோம். இறைமக்களுக்கும் குறிப்பாக இந்த அமைப்பினை வழிநடத்துகின்ற இளநிலைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஏன்னா இன்றைக்கு இயற்கை என்பது ஒரு பக்கத்தில் சீரழித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த இயற்கையினுடைய வளங்களும் அப்படி சீர்குலைந்து சின்னாபின்னமாக்கப்பட்டு சிதைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதில் மிக அழகாக தொடக்கத்திலே கொடுத்திருக்கிறது மாதிரி மண் வளம் காப்போம், மனிதன் நோயின்றி வாழ வழி செய்வோம். நல்ல ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நாம இடலாம் கூட ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்குது. சில புத்தகங்களை வாசிக்கும் போது மண் தன்னிலையிலே அப்படி ரொம்ப வளமா இருக்காதுன்னு சொல்றாங்க. தன்னிலையினா அப்படி நிறைய கட்டாந்தரைகளாக, ஆனால் அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த மண் இருக்கிறது. நல்ல எப்பவும் வளம் பெய்யக்கூடிய பகுதி, வளமான பகுதி அப்படின்றதா இருந்தால் அந்த மண் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அல்லது அதை இன்னும் அதில் என்ன சொல்றாங்கன்னா, மண்ணை நாம் எப்படி பேணுகிறோம் அல்லது எப்படி நாம் அந்த மண்ணை பண்படுத்துகிறோம் அல்லது எதற்காக பயன்படுத்துகிறோம். இல்லை மண்ணை வெட்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், அந்த இடம் என்ன ஆகுது? தண்ணி கட்டும், அப்புறம் அதில் தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணி போடுவாங்க அப்படி இப்படி. அப்போ அதனால இந்த இயற்கை மண்ணை நாம் எவ்வாறு பாதுகாக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதனால மண்ணை நாம் பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து தான் அந்த மண்ணினுடைய தன்மை, மண்ணினுடைய வளம் தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த மண் ஒரு கேடு இல்லாமல் அல்லது கழிவுகள் இல்லாமல் மாசுபடாமல் இந்த மண்ணை நாம பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல சூழலை தரும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடு இருக்குது, சுத்தி ஃபுல்லா இன்டர்லாக்கப்பட்டு என்ன கிடக்கு அந்த வீட்டுல? அந்த அனல் மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா?
பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சிலர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த வீடுகளை சுத்தி இன்டர்லாக் போட்டாச்சுன்னா எப்படி இருக்கு சூடு? மிக கொடூரமாக இருக்கும் பார்த்துக்கங்க. அனல் அப்படியே அந்த தீ எரிச்சது மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய அந்த அளவுக்கு காட்டமா இருக்கும். அப்ப அதனால அந்த சூழல் நம்ம மரங்களால் இயற்கையால் அதை வேணும்போது தான் என்ன செய்யும், ரொம்ப சிறப்பாக ஒரு தூய்மையான காற்றும் நம்ம வாழ்றதுக்கு ஏந்ததாக அந்த இயற்கை அமையும். அதே போல நம்ம இங்க கூட சில இதுல ஆமோசா சார்பாக ஒரு திட்டத்தை முன்னெடுத்தோம். அதுக்கு கொஞ்சம் ஆர்வமா அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை எல்லா இடங்களுக்கும் முன்னெடுக்கணும். அப்படி அங்கேயும் ஒரு ஒரு ஊக்கத்தையும் கொஞ்சம் அதை கொஞ்சம் தூண்டி விட்டோம். அதுல பலரும் அந்த இதெல்லாம் நட்டு அப்படி செய்யறதாக சொன்னாங்க. இது வீட்டு தோட்டம். நமக்கு நிறைய இடம் இருக்கிறோம். இல்ல 2-3 சாக்குல மண்ணை வச்சு என்ன செய்யலாம், அந்த தோட்டம் அமைக்கலாம். கொஞ்சம் கத்தரி, கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் மிளகு, அது இதுன்னு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன செய்யலாம், நம்ம செய்ய முடியும். அப்ப நான் அதுல என்ன சொல்றேன்னா, எல்லா அன்பியங்களையும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இந்த ஆண்டுக்குள்ளால என்ன செய்யணும், எல்லா வீடுகளிலும் வீட்டு தோட்டம் இந்த 25க்குள்ளால அமைய வேண்டும் அப்படின்னு யோசிச்சோம். அப்ப கூடவே இந்த இது வரும்போது அது இன்னும் மிக சிறப்பாக அதை முன்னெடுப்பதற்கு உதவியாக இருக்கு. நிறைய பேர் பயிற்சி கொடுத்துருக்கிறீங்க. அப்ப அதனால இப்போ இந்த மாதிரி மாடி வீடு, வீட்டு தோட்டம் இதுல ரொம்ப எல்லா இடங்களையும் இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் இல்லை, நம்ம இடங்களையும் ரொம்ப இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணப்படுது. நமக்கே பங்கில் உள்ள ஆளுங்களை எடுத்துக்கிட்டா கூட இப்போ அந்த மாதிரி காய்கறி பெருசாக என்ன போட்டது போல தெரியல. ஆனா இப்போ 1500 குடும்பங்களை வீடுகளில் மாடி வீடு தோட்டம் போட்டாலே அது ஒரு பெரிய நம்ம சூழ்நிலையை மாற்றும். நிறைய நம்ம இயற்கையான உணவு வகைகளையே சாப்பிட முடியும் இல்லையா? அது மாதிரி இந்த இயற்கை உணவு மண்டையில் அதுல இயற்கை உரங்களை கூட அப்படி அந்த ஒரு சின்ன புக்லெட் போல கூட கொடுத்துருந்தாங்க. நிறைய எப்படி வேப்பங்குடா, சில நம்ம இந்த இயற்கை எண்ணெய் கிடைக்கிறத வச்சு எப்படி பூச்சிக்கொல்லிகளை நாம இதுல தயாரிக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இது மிக சிறப்பான ஒரு திட்டம். மிக நம்ம சுற்றுச்சூழலையும் நம்முடைய சமூகத்தையும் ஒரு பாதுகாக்கிற ஒரு திட்டம். அதனால இந்த திட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிற இந்த இளைஞர் இயக்கத்தினரையும் பாராட்டுகிறேன். பயிற்சியை கொடுத்த ஞாயிறாக இருந்தாலும் கருத்தாளரையும் பாராட்டுகிறேன். பங்கேற்று ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற எல்லாரையும் வாழ்த்தி, இவ்வளவு பங்கேற்றிருக்கிற திருநாள் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, கட்டாயம் எல்லாரும் சேர்ந்ததில் இருக்கிறவங்க இதை கட்டாயம் செய்யணும். மாடி இல்லையா வீட்டு தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டு வாய்ப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி நாங்கள் வீட்டில்